பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மறுபடியும் இந்த மூலம் பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கிஷோருக்காகவும் இந்த டீமுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை பேசுகிற அந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி. கர்த்தர் நல்லவர். நீ இந்த கோவிட் நேரத்தில் ஒவ்வொருவரும் எவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு வேலை இல்லாமல் வீட்டில் இருந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப பிஸியாக இருந்து தேவையில்லாத பேச்சுக்களை பேசி எத்தனையோ காரியத்தை செஞ்சு எப்படியோ பொழுத போக்கி இன்றைக்கு மறுபடியும் ஒன்று கூடி வெளிப்படையாக வந்து மீட் பண்ணும்படியாக கர்த்தர் செஞ்சதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஒரு பக்கம் அது தோல்வியாக இருந்த மாதிரி கஷ்டம் நேரமாக இருந்தாலும் கூட இன்னொரு நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருவரும் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், எது நம்ம செய்யணும் எது வேணாம் செய்ய வேணான்னு சொல்லி. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் தி லார்ட் ஃபார் தட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுத்தப்போ லாஸ்ட் டியூஸ்டே, போன டியூஸ்டேயில் இந்த விச் இஸ் நாட் எஸ்டர்டே, ஃபியூ டேஸ் அகோ, லாஸ்ட் வீக் காலையில் ஜெபத்தில் இருக்கிறப்போ சபையில் நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஆண்டவருடைய பிரசனம் பக்கத்தில் இயேசுவானவர் பக்கத்தில் நிற்கிறார். அப்போது நான் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். மேலே ஒரு வாலில் மாதிரி ஒரு சாக் பாட், ஸ்கூல் டீச்சர் எழுதுவாங்க இல்லையா, சாக் பாட், அந்த மாதிரி ஆண்டவர் அது எழுதுகிறார். என்ன எழுதுறாருன்னா, வெற்றி முயற்சி உன்னுடையது, வெற்றியோ கர்த்தருடையது அப்படின்னு அப்படி எழுதுறாரு. எழுதிட்டு இந்த புக் அந்த டேனியல்னு அப்படி எழுதி காமிக்கிறார். அப்போ இதை நான் கேட்குறது, என்ன ஆண்டவரே, இதுதான் இந்த யூத்துக்கு பேச வேண்டிய ஒரு அவுட்லைன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்படியே மனசு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஏன்னா ஒரு பக்கம் நான் யோசிக்க வேணாம் என்ன பேச போகிறேன்னு, கர்த்தரே காமிச்சிட்டார் என்ன சொல்லணும்னு. அதனால் இதுதான் நம்மளுடைய தலைப்பு இன்றைக்கு. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மெனி டைம்ஸ் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா, ஆண்டவர் இருக்கிறதுனால நம்ம கஷ்டப்பட வேணாம், ஆண்டவர் இருக்கிறதுனால வேலை செய்ய வேணாம், ஆண்டவர் இருக்கிறதுனால படிக்க வேணாம், ஆண்டவர் இருக்கிறதுனால வேலைக்கு ஒழுங்காக போக வேணாம் இப்படின்னு நிறையா பேர் நினச்சிட்ருக்காங்க. எனக்கு வேலை கிடைக்காட்டி ஆண்டவர் ஃபுல் டைம் கூப்பிட்றாரு. இப்போ ஃபுல் டைமில் மட்டும் என்ன செய்ய போகிறோம்? இங்கே இருக்கிற ஒழுங்கான உத்தமத்தனத்தில் வேலை செய்யாமல் இருந்தால் அங்கே போய் என்ன செய்ய போகிறோம்? அதனால் ஆண்டவர் சொல்கிற இந்த ஒரு செய்தியை நாம் கேட்போம். ஆண்டவருடைய வசனம் இன்றைக்கு உங்களை பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கின்றேன். இந்த நேரத்தை எடுத்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய பிரசனமும் இன்றைக்கு ஒவ்வொரு மீதும் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அபிஷேகமானது தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் பலப்படுத்தட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமீன். தி புக் ஆஃப் தானியலுடைய புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ஆனால் அதுக்கு முன்பதாக கர்த்தர் என்ன சொன்னார்? முயற்சி உன்னுடையது, ஆனால் வெற்றியோ கர்த்தருடையது. எவ்வளவோ யோசிச்சு பாருங்கள். முயற்சி, that means you have to persevere, you have to exercise, you have to do all that you can do to grow up in what God is asking you to do. இயற்கையாக நம்ம என்ன செய்யணும்? சிலவங்க உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் வீட்டை வச்சு உங்களுடைய செலவில் பார்த்து கொடுக்குறீங்க. சிலவங்க திருமணம் பண்ணி விட்டீங்க. இப்போ கிஷோர்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவாகிட்டார். அப்போது அதில் இருக்கிற எல்லா முயற்சிகள் என்னென்ன நம்ம செய்யணும்? கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், வீட்டை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், வீட்டில் எல்லா பில்லும் கட்டணும், அதே நேரத்தில் ஊழியமும் செய்யணும். அது எல்லா விதத்துலேயும் ஒரு முயற்சி இருக்குது இல்லையா? எல்லாத்துலேயும் ஒரு கஷ்டம் இருக்கும். வீட்டுக்கு லேட்டாக வருவோம், ஊழியத்தை செஞ்சுருப்போம், பிள்ளை பிஸியாக விளாண்டுக்கிட்டு இருக்கிறப்போ ப்ரே பண்ண முடியாது, படிக்க முடியாது, சீக்கிரமாக எழுந்திக்கணும். எல்லாவற்றிலும் ஒரு காலகட்டத்தில் முயற்சி. ஆனால் அந்த முயற்சியில் தேவ கிருபை உனக்கு வெற்றியை கொடுக்கும். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு தைரியம் நமக்கு இருக்கணும். சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. ஸ்கூலில் கட் அடிச்சுட்டு ஒழுங்காக படிக்காமல் லீவ் எடுத்துக்கிட்டு வெளியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு, ஏன்னா சினிமாவில் பார்த்தீங்கன்னா அதுதான், இப்போ காலேஜ்னு சொன்னாலே அதுதான் காமிக்கிறாங்க. எவனும் ஒழுங்காக படித்து அவன் வெற்றி தர மாதிரி இல்லை. ஸ்கூலில் கேர்ள்ஸை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அவங்கள கரெக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிற பிட்டு போட்டுக்கிட்டு அதுதான் தமிழ் சினிமான்னு இன்றைக்கி ஆயிட்டு இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்கள், இதுதான் உங்களுடைய வாழ்க்கையா? அப்போது கொடுத்த படிப்பில் உத்தமமாக இருக்காதபடி ஏன்னா எத்தனையோ பேர் பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா படிப்புக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி. ஆனால் நமக்கு கொடுத்த வாய்ப்புக்கு எடுக்காதபடி நம்ம ஆண்டவர் கொடுத்த காலேஜோ அதெல்லாம் ஒரு வாழ்க்கை போவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு காலகட்டமும் ஆண்டவர் கொடுக்குற அந்த நேரம் தேர்ச்சி பெறுகிற நேரம். ஏனென்றால் கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். அது நம்ம மனசு கூட நம்ம என்ன நினைக்கிறோம்?
இது அப்பா அம்மா தானே காசு கட்டுறாங்க, கர்த்தர் இல்லையே, இதுதானே ஊழியம், இதுதானே கர்த்தருடையது என்று மறந்து விடுறோம். ஆனால் இந்த ஆசீர்வாதம் எல்லாமே ஆண்டவருடைய கண் பார்வை கீழாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. பிகாஸ் காட் இஸ் அவர் சூப்பர்வைசர், இஸ் வாட்சிங் ஓவர் எவ்ரிதிங். அதனால் இதை உங்கள் இருதயத்தில் எழுதி கொள்ளுங்கள். முயற்சி என்னுடையது, வெற்றியோ கர்த்தருடையது. அப்போ இங்கே ஒரு வசனம் இருக்குது, அதை I want to read for you. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனம். Proverbs chapter 21 verse 31. ஆங்கிலத்தில், the horse is prepared against the day of battle, but safety is of the Lord. Or another translation says, victory is of the Lord. தமிழில், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, இட்ஸ் ஈஸி டு think that victory comes from the Lord. The horse is prepared for the battle. But the question is, how much it costs to train a horse? How much it takes to train a horse for battle? So, ஒரு மூவி பார்த்தேன், ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் இந்த குதிரை பிரிட்டிஷ் நேரத்தில் அந்த World War II, and the British will be using horses for battle. அப்போ அதை ட்ரெயின் பண்ணணும். அதை எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க? கன் ஷாட்ஸ். The horse mustn't be frightened. Gun shots. And gun shots are flying towards you. The horse is charging forward. It shouldn't be afraid. கீழே blood and dead bodies, obstacles எல்லாம் நிறையா இருக்குது. It shouldn't. And when the horse is not on the battlefield, they are training it to run around the track. ஒரு ஹார்ஸை ட்ரெயின் பண்ண மட்டும், இப்போ நான் அமெரிக்காவில் இருக்கிறதுனால எத்தனையோ காரியங்கள், இப்போ எங்களுடைய ஏரியா எல்லாம் நிறையா ஹார்ஸ் ட்ரைனிங் ஏரியாலாம் நிறையா இருக்குது. அந்த ஹார்ஸை ட்ரெயின் பண்ண ஒரு மாதம் ஈஸிலி will be about 40 to 50,000 US. ஒரு ரேஸ் ஹார்ஸ், வின்னிங் ஹார்ஸை ட்ரெயின் பண்ண few $1 million. The type of food, the type of training, the type of trainer, and all specific, the type of medication, antibodies, and so on and so forth. You see, அப்போ it sounds very easy. The horse is ready for the battle, but victory comes from the Lord. இப்போ நீங்களும் நானும் கர்த்தருடையவர்கள், நீங்களும் நானும் கர்த்தருடைய யுத்தத்திற்காக ரெடி ஆக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ ஒரு விரல கொலை நம்மளால் அசைக்க முடியாட்டி எப்படி வெற்றி வரும்? அப்போ எப்படி நம்ம what do you mean when you got to prepare yourself for the day of battle? What does that mean? நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பிரச்சனைகள் உண்டு, ஒவ்வொரு வித்தியாசமான சோதனைகள் உண்டு, ஒவ்வொரு வித்தியாசமான டெம்டேஷன் இருக்குது. எல்லா விதம் டிஃப்ரெண்ட் இல்லையா? அப்போது how much are you investing in your life to grow? ரொம்ப பேர் என்று சொல்கிறாங்க, கர்த்தர் என்ன ஒருத்தர் என்று சொன்னார், கர்த்தர் என்னைய லட்சாதிபதியாக மாற்றுவேன்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறார், ப்ராஃபஸி கொடுத்துருக்கிறார். நான் அதை நம்பிட்டு இருக்கிறேன். சரி, லட்சாதிபதியாக வரணும்னா ஃபர்ஸ்ட்டு உனக்கு உத்தமத்தனம் இருக்கணும் வேலை இடத்துல, ரெண்டாவது ஒழுங்காக வேலை செய்ய தெரியணும், கரெக்டாக ஏந்திக்க தெரியணும், ஸ்லீப் தூங்க தெரியணும், மூணாவது கர்த்தருடைய வசனங்கள் எங்கெங்கெல்லாம் செழிப்பை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு, ஆண்டவருடைய டைதிங் அண்ட் ஆஃபரிங் அதனுடைய அர்த்தம் என்ன, பிப்ளிக்கல் ஃபைனான்ஸ்னா என்ன, நீ காசு அட்டென்ட் பண்ணியிருக்கிறியா, இக்கானமிக் காசு எடுத்துருக்கிறியா, இன்வெஸ்ட்மெண்ட் காசு எடுத்துருக்கிறியா, இந்த அந்தி கிறிஸ்துவ நாளிலே கர்த்தர் என்னென்னலாம் செய்ய போகிறாருன்ற வசனங்கள் உனக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அப்போ உன்னை நம்பி ஆண்டவர் கொடுப்பாரா? இதுதான் அர்த்தம். இன்னொருத்தர் நான் ஊழியக்காரனை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். என்ன ஊழியம் அழைச்சிருக்கிறாரு? இல்லை, ஜெனரலாக ஊழியம். அப்போ ஜெனரலாக தான் செஞ்சுட்ருக்கணும், ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் வராது. ஊழியத்தினுடைய வேதத்தில் நீ வாசிக்கிறையா? ஊழியத்தை குறித்த பாரம் இருக்குதா? மூணாவது அதனுடைய அடிப்படை, ஐயோ ரீடிங் புக்ஸ் அல்ல பிரதர் காசு இல்லை. அப்போ இதுக்கே உனக்கு விசுவாசம் இல்லாட்டி உன்னை நம்பி எப்படி பெரிய காரியம் கொடுப்பாரு? அப்போ அதுதான், இல்லை எங்களுக்கு காசு பத்தலை. எல்லாருக்குமே காசு பத்தாது ஆரம்ப நாட்களில். அதில் நீ எப்படியாவது ஒரு மீல் சாப்பிடாம இரு. இப்போ நாங்களாம் எப்படி வளர்ந்தோம் அப்படி தானே. இப்போ ஒரு புக்கை வாங்கணும்னு சொன்னால் ஒரு மீல்ஸ்க்கு காசு இருக்காது, ஏன்னா அந்த காசு எடுத்து புஸ்தகம். ஆனால் ஆவிலை நட்டு வைக்கிறவனே செழிப்பான். அல்லேலூயா. அது மாதிரி உங்களுடைய ஆவிலை நட்டு வைக்க கற்றுக்கணும். ஒவ்வொரு மாதமும் ஒரு முடிவு எடுங்க. ஊழியத்தில் இருக்கிறவங்க, ஊழியத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஏதாவது ஒரு புக்கு நீ போய் படிக்கணும். ஏன்னா without knowledge you will not go anywhere. Without understanding of Bible, understanding Bible scriptures. இன்றைக்கி தான் பிரச்சனை. பைபிள் படிக்காதவங்களாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறானுவோ, பைபிள் ஒன்றும் தெரியாதவங்களாம் தெரிஞ்சதையே போட்டு கிண்டிகிட்டு இருக்கிறானுவோ. ஆனால் கர்த்தர் உன்னை அதுக்கு மேலே உன்னை பயன்படுத்தணும் என்று விரும்புகிறார். பிரச்சனைகள் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறன.
கோவிட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன், மெடிக்கல் எக்ஸ்பிளனேஷன், அதனுடைய டிசர்ன்மெண்ட், ரீடிங் வாட் இஸ் காட் சேயிங், டிசர்னிங் த டைம்ஸ், இதெல்லாம் ரிக்வயர்ஸ் இன்டெலிஜென்ஸ் a little bit. நீங்கள் எல்லாருமே நல்லா படிச்சிருக்கிறீங்க, பெங்களூரில் இருக்கிறீங்க. அப்போது அதனுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கணும் இல்லையா? இப்பொழுது ஏனோ தானோ என்று இல்லை, கர்த்தர் இது சொன்னார். கர்த்தர் எது சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு ஆழம் இருக்கும், ஒரு வழிநடத்தல் இருக்கும், ஒரு வெளிப்பாடு இருக்கும். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டாக மாற ஆரம்பித்துடும். ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், before you can preach to others, you will be the first one who will be obeying what God said. ஏன்னா உன்னுடைய வைத்து தான் அந்த பிரசங்கம் ஆரம்பிக்கும். உன்னுடைய வாழ்க்கையை சாட்சியாக வைத்து தான் ஆண்டவர் செய்ய ஆரம்பித்து விடுவார் இல்லையா? மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு நம்ம செய்யாமல் இருந்தோம்னா அது ஒரு தோல்வி அடைந்த ஒரு சாட்சி. And that's what the enemy wants to do, you see. It's easy to train ourselves in the room, but the actual test is whether you are preparing for the battle. And ஆண்டவர் சொல்றாரு, you prepare yourself by the battle. On that day, the victory comes from the Lord. So it is not me, it is not I did not train myself, God trained me. Amen. ரெண்டாவது வசனம் பார்த்தீங்கன்னா 2 Corinthians chapter 2 verse 4. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம், verse 14, I'm sorry. அந்த பைபிளில் ஆங்கிலத்தில், but thanks be to God who always causes us to triumph in Christ. Thanks be to God who always, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்பயுமே தமிழில், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர். ஆமென். எப்பொழுதுமா, அது யோசிச்சு பார்ப்பேன், என்னடா அது உண்மையாகவே ஆண்டவர் எப்பொழுதும் சொல்கிறாரா, எப்பயாவது ஒரு வாட்டி சொல்கிறாரா? ஆனால் எப்பொழுதும், ஆனால் அது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும். Thanks be to God, we always causes us to triumph in Christ. கர்த்தருக்குள்ளான காரியங்களை நாம் செய்கிற பொழுது, கர்த்தர் வழிநடத்துகிற காரியங்களை செய்கிற பொழுது, கர்த்தருக்குள்ளாக நான் வளருகிற பொழுது, அவருக்குள்ளாக எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆமென். அப்பொழுது வெற்றி என்பது நிச்சயம். வெற்றி உன் இருதயத்தில், உன்னுடைய சிந்தனையில் எழுதப்பட்டு இருக்க வேண்டும். வெற்றியை நோக்கியே நீ செல்ல வேண்டும். அது கர்த்தருடைய காரியமாக இருந்தாலும் சரி. எனக்கு ரொம்ப கஷ்டம். அதாவது இது மினிஸ்ட்ரினா கர்த்தருடையது, என் வேலை என்னுடையது, என் பிள்ளைங்க என்னுடையது, வீடு அவங்களுடையதுன்னு என்னால் யோசிக்க முடியாது. நான் மூச்சு எடுக்கிறதே கர்த்தருடையது. நான் போட்டிருக்கிற சட்டை எதுவாக இருந்தாலும் அது கர்த்தருடையது. என்னுடைய வீடு கர்த்தருடையது, என்னுடைய பிள்ளைகள் கர்த்தருடையது, எனக்கு கொடுத்துருக்கிற எல்லா பொறுப்பும் கர்த்தருடையது, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உயிர் அது கர்த்தருடையது. அதனால் என்னுடைய மைண்டில் இதுக்கு இப்படி செய்யணும், இது அவங்களுக்கு பயந்து செய்யணும், இது இவங்களுக்கு பயந்து செய்யணும்னு என்னால் மைண்டில் டிவைட் பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு தான் நான் பயந்து செய்யணும். அவருக்கு பயப்படுறது தான் ஃபஸ்ட்டு பெரிய ஒரு ஆரம்பம் இல்லையா? ஸோ இன்றைக்கு உங்களுடைய சிந்தனையில் இதை நான் வைக்க விரும்புகிறேன். வாலிபர்களாக ஒவ்வொரு நேரமும் கூட்டு வருகிறோம். அதனுடைய நோக்கம் என்ன? வாலிபர்களாக இருக்கிறோம்னா இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மளை நம்புகிறார். அப்போது இந்த புஸ்தகம், டேனியலோடைய புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா இது சேம் சிச்சுவேஷன், ஒரு நார்மலான சிச்சுவேஷன். இங்கே இந்த ஹெப்ரேயர் பிள்ளைகள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். நெபுக்கத்நேச்சார் அவர்களை கேப்சர் பண்ணி அகதிகளாக அவர்களை இன்னொரு வேறு நாட்டுக்கு கொண்டுட்டு ஆனால் இந்த பசங்க நல்லா நம்மளை இந்த கிங்கோட பேலஸில் வேலை செய்யணும், ராஜாவினுடைய வீட்டில் வேலை செய்யணும்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த சாப்டர் 1, டேனியல் சாப்டர் 1 verse 4 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜா குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களாகுமாகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும். இப்படின்னு ஒரு குவாலிட்டி வச்சோன்னா அதில் பாதி பேர், இப்போ நீங்கள் கேட்டுக்கிற பாதி பேர் அவுட்டு இல்லையா? எல்லாத்துலேயும் ஜீரோவில் உட்காந்து நிற்போம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், சில காரியங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிற பொழுது, சில ஊழியத்திற்கு ஆண்டவர் சிலங்களை தேர்ந்தெடுக்கிற பொழுது அதில் படித்தவர்களாக, ஞானத்தில் தேர்ந்தெடுத்தவர்களாக, வேலையிலே உத்தமத்தனத்தனாக இருக்கிறவர்களாக, எல்லாத்திலும் சிறந்த ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார். அதனால் படிப்பு உனக்கு உன்னுடைய கல்வி, அதாவது இஃப் யூ ஹாவ் தி எபிலிட்டி டு ஸ்டடி,
if God has given you wisdom of intelligence, if God has given you the ability to understand concepts, don't undermine the use of wisdom. Don't undermine knowledge. ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவர் அதை பயன்படுத்துவார். ஆமென். இப்பொழுது நமக்கு தெரியாமல் அது இருக்கலாம். ஆனால் அவெல்லாம் படிக்காமல் ஊழியம் செய்கிற, நம்ம எதுக்கு படித்து ஊழியம் செய்கிறோம், அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. உனக்கு ஆண்டவர் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கிறா, உனக்கு எபிலிட்டி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரா படிக்க, அதை யூஸ் பண்ணுங்கள். எல்லாருமே தெருவில் தான் இருந்து ஊழியம் செய்யணும்னு அவசியம் இல்லை. சிலவங்களை ஆண்டவர் அரண்மனையில் பயன்படுத்துவார். சிலவங்களை ஆண்டவரை சாதாரண மக்களை ரீச் பண்ணும்படியாக அந்த சாலையோரமாக பயன்படுத்துவார். சிலவர்களை ஆண்டவர் விவசாயின் மத்தியிலே, சாதாரணமாக சிம்பிள் மக்கள் மத்தியில் அங்கே பேசுவார். சிலவங்களை ஆண்டவர் படித்தவர்கள் மத்தியில் அப்போலஜெட்டிக்ஸில் யூஸ் பண்ணுவார். அந்த மாதிரி ஆண்டவர் எல்லாவற்றிலும் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து தயார் பண்ணி நம்மளை பயன்படுத்துவார். ஆமென். அதனால் டோன்ட் கம் அன்டு த சேம் குரூப். எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட் ரீசன். இதுதான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். அண்ட் சம்டைம்ஸ் எனக்கு சில இடத்துல கோவம் வந்துடும். ஏன்னா அது ஏன் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும்? நமக்கு தெரியணும் நம்மளோட பிளேஸிங் என்ன. ஏன் சிம்பத்தி ஓட்டு கேட்குற மாதிரி, ஆண்டவரே நான் புழு பூச்சி, எனக்கு உதவி செய்யுங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு உண்மையாக நீ பேசுகிறியா? இல்லை நீயும் சினிமா ஆக்டர் மாதிரி ட்ராமாவுக்கு காஸ்டிங் போட்டுருக்கு? ஏன்னா எனக்கும் புரியாது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், உனக்கு யாருமே இல்லையா? அப்பா அம்மா வீட்டில் தானே இருக்கிறாங்க, அப்படின்னா யாரும் இல்லை. எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, எனக்கு நீங்கள் தான் இருக்கிறீங்க. டேய், கர்த்தர் ஒரு காரியம் சொன்னால் நீ ஊர் முழுக்க என்ன சொல்கிறான்னு கேட்டு தான் நீயே செய்கிற. எல்லாமே சொல்லிட்டு கர்த்தரில் அம்மா அப்பா பார்க்குற பொண்ணு தான் நீ கட்டிக்கிற, கர்த்தர் காமிச்சதா செய்கிற எப்படியோ. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுற மாட்டேன், எனக்கு யாரும் இல்லை, நீங்கள் ஒன்று தான், நீங்கள் எது சொன்னாலும் நான் செய்வேன். Are you sure in what you're saying? God looks at your heart. அதனால் if you're not matured, வாயை திறந்து ஸ்டைலாக பேசிடுறாங்க. ஆனால் காட் அதை நம்மளை கணக்கில் கொண்டு வந்துடுவார். So today I want to ask you to train yourself to godliness. Train yourself. Become a champion. தலையை நிமிர்ந்து நில்லுங்க. கீழே அப்படி போட்டுக்கிட்டே எனக்கு தயவு செய்து உதவி செய்யுங்கன்னு அந்த உதவி என்கிற வார்த்தையை எடுத்துரும் வாயிலிருந்து. கர்த்தருடைய கிருபை என் வாழ்க்கையில் வரட்டும் ஆண்டவரே. என்னை பார்க்கிறவர்கள் கர்த்தரை பார்க்கட்டும் ஆண்டவரே. நான் வாயை திறக்காமலே சொல்லாமலே என்னுடைய தேவைகள் என்ன என்று கர்த்தர் பேசுங்க ஆண்டவரே என்று அந்த மாதிரி ஒரு தைரியத்துக்குள்ளே நீங்கள் வரும்படியாக நான் ஜபிக்கின்றேன். ஏன்னா இங்கே பாருங்கள், in Daniel chapter 1 verse 4 ஆங்கிலத்தில் வாசிப்போம். Young men without any physical defect, handsome, showing aptitude for every kind of learning, well informed, quick to understand, and most importantly, qualified to serve in the king's palace. You see, God is looking for those qualities. God is looking for men and women who are quick to understand what God is saying. That means they are able to understand, spend time with the scriptures, and make sense of what God is doing in their life. And they are able to be well informed. They know what God is saying. They know what the world is saying. And they know what they must do to serve God. No matter where you are born, you are required. And so God is asking us, are you able to stand in the king's palace? Or are you refusing yourself to be trained? இங்க பாருங்க, these boys were brought to be trained in education. And what they are trained? In Babylonian culture, in Babylonian kingdom, in Babylonian ways, in the literature and the language of the Chaldeans. That's what they are trained. Would you submit yourself to that? You see, we won't, you see. We think that எதுக்கு நான் வேலைக்கு போனோம், இது இந்த உலகம், எதுக்கு நான் உத்தமமாக இருக்கணும் உலகம். ஆனால் உலகத்தோட காசு மட்டும் நமக்கு வேணும், உலகத்தினோட வீடு வேணும், உலகத்தினுடைய உணவு வேணும், எல்லாமே ஆண்டவருடைய. ரிமெம்பர், உலகம் என்பது ஒரு நரகம் இல்லை, இது கர்த்தர் நமக்காக செய்யப்பட்ட ஒரு இடம். இது நமக்காக. இதை எதுக்கு நம்மளை இங்கே வச்சாரு? ஆளுகை செய்யணும்னு சொல்லி. அதில் தோற்று போனோன்னு சொல்லலை. கர்த்தருடைய வழியில் நான் நடக்கிற பொழுது கர்த்தர் உனக்கு பலத்தையும் தைரியத்தையும் கிருபையும் கொடுத்து உன்னை ஆளுகை செய்யும்படியாக உன்னை பலப்படுத்தி உனக்கு ஜபிக்கும்படியாக ஞானத்தை கொடுத்து உனக்கு வெற்றி என்கிற உணர்வை கொடுத்து உனக்கு நல்ல துணைகளை கொடுத்து நல்ல குடும்பத்தை கொடுத்து உன்னை உயர்த்தி வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அந்த மாதிரியான ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அந்த மாதிரி first the point that I'm trying to say is God selects the people. And God has selected you. உன்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். சில வாலிபர்களை இங்கே கொண்டு வரவும் என்று ஆண்டவர் உங்களை தேர்ந்து. ஆனால் இங்கே பாருங்க, the God has selected these boys
not to be growing in the synagogue, to grow in the temple of Nebuchadnezzar. எந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஆண்டவர் உன்னை வைத்திருந்தாலும் அங்கே நீ வளரும்படியாகவே ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால டோன்ட் ஸ்ட்ரகிள். நான் வேலைக்கு போனோங்க, வேலை நல்லது தானே, வேலை இல்லாமல் எத்தனை பேர் சுற்றிட்டு இருக்கானோ, இருக்கிற வேலையை ஒழுங்காக செய், வேலை இடத்துல உத்தமமாக இரு, கொடுத்த வேலையை கரெக்டாக செய்து முடி, அது ஆண்டவர் என்னை பார்க்குறா சொல்கிற பயபக்தியோடு செய், அந்த வேலையிலே ஆண்டவர் உயர்த்தி காமிப்பார். ஆமென். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேனியல் 1வது அதிகாரம் 8வது வசனம். The Bible says they wanted to give them meat, the king's food, so they will all be strong and be bright. But the Bible says in verse 8, but Daniel resolved that he will not defile himself with the king's food or with the wine that he drank. தமிழ்ல தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டார். உலகத்தினுடைய உணவோ அவர் சாப்பிட்ற இச்சையான தீட்டுகளோ, அதனால் ஏன்னா ஜூஸ்னா அன்கிளீன் ஃபுட் இல்லையா, அந்த மாதிரி என்னை சாப்பிட வேணாம், கர்த்தரனை அழைத்திருக்கிறார் என்றால் அவர் என்னை பார்த்து கொள்வார். ஆனால் இங்கே பைபிளில் பாருங்க, Daniel did not have a revelation. It is not the Holy Spirit said. He said he decided in his heart. It was a resolve that he had. He had a commitment to obey God regardless. He had a commitment to obey God without hearing from God. And so I wanted to ask you this question. ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கணும். ஏன் கர்த்தர் சொல்லுவார்? கர்த்தர் ஏன் உன் சொந்தமாக புத்தி இல்லையா என்ன செய்யணும்னு? கர்த்தருடைய வார்த்தை சொல்லலையா என்ன செய்யணும்னு? அது எப்போ பார்த்தா கர்த்தர் சொல்கிறானே, are you giving an excuse for your lack of knowledge of God's word? You see, பைபிளில் போட்டிருக்கு, the fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தரை பயப்படுற பொழுது தேவனுடைய ஞானம் உன் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ தேவனுடைய ஞானம் வருகிற பொழுது கர்த்தருடைய பயம் வரும், கர்த்தருடைய பயம் வந்தால் தேவ ஞானம் வரும். ஆனால் ஞானம் எப்படி வரும்? தேவனுடைய வார்த்தையினால தான் வருகிறது. அதில் படிக்கணும், அதை யோசிக்கணும். So then your personal commitment and your resolve will become stronger and stronger. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு சொல்லாமல் அந்த ஒரு எதிரொலி, ஒரு ரெவலேஷன் வராமல் இருந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்ற சூழ்நிலை எனக்கு தெரியணும். ஆனால் கோவிட்லாம் வந்தால் பைபிளில் எழுதலையா கோவிட் என்கிற வார்த்தை? பட் யூ நோ இன் யுவர் ஹார்ட் வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ எஸ் எ சைல்ட் ஆஃப் காட். யூ சி, எங்கே இருக்கணும், என்ன செய்யணும், எது செய்யக்கூடாது என்று சொல்லி. ஸோ காட் இஸ் லுக்கிங் ஃபார் தோஸ் பீப்புள், யூ சி, who have the intelligence to make decisions based on their commitment to Jesus. எல்லாம் ரெவலேஷன் சொல்லிட்டு இன்னொரு அடி என்ன செய்யணும்னு தெரியாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அவங்க வாழ்க்கையில் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் வழியாக நடக்காது. அதாவது யோசிச்சு பாருங்கள், சிலவங்க சொல்கிற சாட்சியெல்லாம் நான் கேட்குற பொழுது எப்படி தான் இருக்கும், எனக்கு டிராஃபிக் லைட் இல்லை, டிராஃபிக் லைட் இல்லை, ஸ்பீட் லிமிட்னு அங்கே இல்லை. இப்போ ஒரு ஜெனரல் ரூல் இன் டிரைவிங் இருக்குது. இப்போ அங்கே உங்களுடைய ஊரில் என்ன ஸ்பீட் லிமிட்னு எனக்கு தெரியாது. நான் சிங்கப்பூரில் இருந்ததுனால எனக்கு தெரியும். நார்மல் ரோட்ஸ், if they don't show you the speed limit, it's about 50 kilometers an hour. Okay, and if you are going in the highway, if there is no speed limit, it's 80 kilometers an hour. So அந்த மாதிரி if the speed limit is not there, it is standard, it is so many time that you have to go. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆண்டவர் என்ன செய்யணும்னு சொல்லாமல் இருந்தாலும் கூட தேவ வார்த்தை என்ன சொல்லுது என்று நம்ம செய்யணும். அந்த வழி நடத்தல் என்றைக்குமே நம்ம இருக்க வேணும். ஸோ பாயிண்ட் நம்பர் 2, if you want to be consecrated to prosper in God's way, you mustn't choose the world, you must choose God, and God will start to prosper you. You must recognize all victory comes from God, not by you and me. எல்லா வெற்றியுமே கர்த்தரிடத்திலிருந்து வருது. சில வெற்றி ஜபத்தினால வருகிறது, சில வெற்றி தேவனுடைய வார்த்தையினால வருகிறது, சில வெற்றி நீங்கள் கர்த்தருக்காக செல்கிற முயற்சிக்காக வருகிறது. எல்லாமே எல்லா விதத்திலும் ஆண்டவர் வெற்றிகளை தேர்ந்தெடுத்துக்கிறார். ஆமென். அந்த மாதிரி ஒரு தைரியத்தோடு இருங்க. Now, number 3, victory comes while you are in the world, not away from the world. You are part of this world that God has placed us. இங்கே இந்த ஒவ்வொரு டேனியலுடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு கதையை பார்த்தீங்கன்னா இங்கே verse 9ல God gave Daniel favor and compassion in the sight of the chief.
தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அதே மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபை கிடைக்கும்படி செய்வார். ஆண்டவர் அற்புதத்தை செய்து காமிப்பார் இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யலே நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். Now, number 4, God will command the world to show favor to you and compassion. நீங்கள் ஆண்டவருக்கு உங்கள் விசுவாசத்தை காமிக்கிற பொழுது, ஆண்டவருக்கு உங்கள் டெடிகேஷனை காமிக்கிற பொழுது, உங்களுடைய நிச்சயத்தை காமிக்கிற பொழுது ஆண்டவர் கிருபைகளை திறந்து காமிப்பார். ஆமென். நாட் ஜஸ்ட் சிம்பத்தி, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு எப்படியாவது பாருங்கள், பார்த்து செய்யுங்க, போங்க வரங்கன்னெல்லாம் வேணாம். கர்த்தர் என்னுடைய விடுதலை கொடுப்பவர். ஆமென். கர்த்தரிடத்திலிருந்து என்னுடைய ஆசீர்வாதம் வரும். ஆண்டவர் எனக்கு நிறைய உயர்வை கொடுப்பார். சில நேரத்தில் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்குது, ஆண்டவரே நீங்கள் தான் எப்படியாவது உதவி செய்யணும், இந்த பண தேவைகள். ஆண்டவர் என்னம்மா செய்வார், வேலை இடத்துல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலை இடத்துல எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அல்லது ஓவர் டைம் வாய்ப்பு கிடைக்கும். அப்போ ஓவர் டைம் செஞ்சு தான் ஆகணும். அந்த மாதிரி நான் ஆரம்ப நாட்களில் வேலை செய்கிற பொழுது காலையில் 6 மணிக்கு எழுந்துச்சி 7:30 மணிக்கு 8 மணிக்கு வேலை ஆரம்பிச்சேன்னா வீட்டுக்கு வரப்போ மணி 10 10 வீட்டுக்கு அப்புறம் அதுக்கு மேலே பைபிள் படித்து, அதுக்கு மேலே சில சந்தில் திடீர்னு ராத்திரியில் ஆண்டவர் எழுத்து என்று பேசிக்கிட்டு இருப்பேன். அப்போ நான் அந்த மெசேஜ் எழுதிட்டுருப்பேன். படுக்க மணி 2 மறுபடியும் காலையில் 5 மணிக்கு எழுந்திக்கணும், 6 மணிக்கு எழுந்திக்கணும். இதே எத்தனையோ வருஷம் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஆண்டவர் நம்மளுடைய உத்தமத்தனத்தை பார்த்து கொண்டே இருப்பார். டு நாட் டினை. திடீரென்று எல்லாம் கஷ்டப்படுற காசை உங்களுக்கு கொடுத்தனா அப்போ நீ எப்படி கஷ்டப்படுவ யோசிச்சுப்பார். இன்றைக்கு நம்ம கஷ்டப்படுறப்ப தான் நாளைக்கு அந்த அருமை நமக்கு தெரியும். கஷ்டமான ஊழியத்தில் எந்த மாதிரியாவது செஞ்சு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிற பொழுது கர்த்தர் முயற்சி உன்னுடையது, உன்னுடைய வெற்றியோ கர்த்தருடையது. ஸோ ஐ வாண்ட் யூ டு ட்ரஸ்ட் that wherever God has placed you, He will use you. He will bless your family. He will bless your father and mother and sisters and brothers, and He will bless your wife and your children. அந்த மாதிரியான ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்க வேணும். கர்த்தர் எங்கே உங்களை வைத்திருந்தாலும் ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதமாக இருங்க, மற்றவங்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய பாஸ்டருக்கு ஒரு உதவியாக இருங்க, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ சின்ன பிள்ளை காரியம் மாதிரி செஞ்சோம். ஆனால் பெரியவர்களாக நம்ம மாறுகிற பொழுது வயசில் முதிர்ந்து நம்ம when we get older, நம்மளுடைய மைண்ட் சிந்தனை எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கணும். ஆனால் சிலவங்களை நான் பார்த்துருக்குறேன், அப்பையும் 10 ரூபாய்க்காக கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பான். 10 வருஷத்துக்கு அப்புறம் அதே 10 ரூபாய்க்காக தான் உட்காந்துட்டு இருப்பான். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு 10 ரூபாவும் சரி, ஒரு 1000 ரூபாவும் சரி, ஒரு 2000 ரூபாவும் சரி, they have not matured in their faith at all. So I want to take the encouragement now. I want to give you that encouragement. God wants you to be train yourself like a horse ready for the battle. அந்தி கிறிஸ்து வரப்போகிறான், பிசாசனுடைய காரியங்கள் நடக்க போகின்றன. நம்ம என்னமோ சவாரி பண்ணுற குதிரை மாதிரி சுற்றிட்டு கிடக்கிறோம். தேவையில்லாத குதிரை பழசாக எச்சு ஓட்டு குறித்து உட்காந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா, சவாரி பண்ணுறது அந்த மாதிரியே சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாக கர்த்தர் உன்னை சவாரி குதிரையாக அழைத்திருக்கிறாரா, அல்லது உன்னை கர்த்தருக்காக யுத்தத்தில் பயன்படுத்துகின்ற வெற்றி குதிரையாக உன்னை தேர்ந்தெடுத்துக்கொடுங்க, யுத்தத்தின் குதிரைகளாக. ஹல்லேலூயா. அந்த மாதிரியான ஒரு கிருபை உங்கள் மீதுமாக இறங்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். இந்த சின்ன வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். I pray in the name of Jesus that God's anointing will come upon you, strengthen you, that you will have the faith to overcome in Jesus' name. You will start getting ready in Jesus' name. இப்பொழுது ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்கிறார்? இப்போ அமெரிக்காவில் வந்திருக்கோம், 2 வருஷம் ஆயிட்டு, 1.5 வருஷம் ஆகிட்டு சபைகள் ஆரம்பிச்சாச்சு, பைபிள் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறோம். கோவிட்டில் இதெல்லாம் செஞ்சால் யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவர் செய்ய சொன்னார், செஞ்சோம். இப்போ 70 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 70 ஸ்டூடெண்ட்ஸ் மாதந்தோறும் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. அப்போது எல்லோரும் சொன்னாங்க 2-3 பேர் வந்தால் கோவிட் வருவார்னு. அதனால் கோவிட் இருக்கிறனால 2-3 வருகிற பொழுது என் நாமத்தில் வந்தால் நான் நிற்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். அதனால் we have to use wisdom. At the same time we have to grow in faith. Where is your faith during this time is what I want to encourage you. சிலவங்க கோவிட்னு சொல்லிட்டு எந்த ஊழியம் வேலையும் செய்யாமல் உட்காந்துருந்தீங்கன்னா அப்போ உனக்கு எதுக்கு ஆண்டவர் உனக்கு சம்பாதித்து கொடுக்கணும்? கோவிட்டாக இருந்தாலும் நீ கர்த்தர் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்து தான் ஆகணும். அப்பொழுது தான் கர்த்தர் உனக்கு அதனுடைய வேலையை கொடுப்பார் இல்லையா, உன்னுடைய சம்பாதித்தை கொடுப்பார். ஸோ ஐம் லுக்கிங்
During the times of persecution, this is where the warriors of God will be used by God. This is your time. This is your time as a ministry. Come together. Come and avail yourself to do something for Jesus. உங்களுக்கு இருக்கிற வாலிபத்தனத்தை, வாலிப பருவத்தை பயன்படுத்துங்கள். வாலிப துடிப்பை பயன்படுத்துங்கள். கர்த்தருக்காக ஒன்றா செய்ய வேண்டும் என்று ஒத்துமையாக இருந்து செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா, before I finish, I want to show you some process. Daniel and the 3 Hebrew children boys were all chosen. பார்த்தீங்களா? They went through the same test. They went through the same melting pot and they were tested in the same way. ஆனால் டேனியல் மட்டும் லயன்ஸ் டேனுக்கு போகிறாரு. டேனியல் மட்டும் பிரைம் மினிஸ்டராக ஆகிறப்போ இந்த 3 பையங்களையும் ஒன்றாக சேர்த்து உயர்த்தி அவங்க எல்லாமே கிங் சர்வீஸில் இருக்கிறாங்க. அப்போ என்னோடய கொஸ்டின் என்னென்னா, நீ தனித்தே ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறியா? தனித்தே சிறப்பாக இருக்கணும், எல்லாரும் முன்னுக்கா ஷைன் பண்ணணும்னு நினைக்கிறியா? அல்ல உன் சகோதரோடு நம்ம ஒன்றாக இருந்து ஊழியத்தை செய்து வெற்றி கர்த்தருடைய என்று ஒன்றாக செய்வோம் என்று யுனைட்டடாக யோசிக்கிறியா? இதுதான் அந்த நேரம். I want to encourage you in this short time that God's blessings and grace will come over your life. Your family will be blessed. God will bless the work of your hands and God will look after your family. Don't fear COVID. Fear the Lord who is the beginning of all wisdom. சரிங்களா? நம்ம ஜெபிப்போமா? கர்த்தர் இந்த நேரத்தை கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கின்றேன். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள், சகோதர சகோதரிகள், அவர்கள் மீது தேவனுடைய கரம் வந்து இறங்கும்படியாக நான் ஜெபிக்கின்றேன் சுவாமி. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவர்கள் ஒவ்வொரு மீது வந்து இறங்கும்படியாக நான் ஜெபிக்கின்றேன். இயேசுவே, கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் மீது தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்து அவர்களுடைய செவிகளை திறக்கும்படியாக நான் ஜெபிக்கின்றேன் அப்பா. அவர்கள் மீது தேவனுடைய ஞானம் வந்து இறங்குறதை உணர்ந்து கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கின்றேன் சுவாமி. அவர்கள் கைகளை வைக்கின்ற ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை கேட்கும்படியாக உதவி செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நான் ஜெபிக்கின்றேன் சுவாமி. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கின்றேன். இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கின்றேன். இன்னும் அநேக வாலிபர்களை தொடும்படியாக, இன்னும் அநேக வாலிபர்களை ரட்சிப்புக்கு கொண்டு வரும்படியாக, இன்னும் அநேக வாலிபர்களை இந்த கடைசி நாட்கள் உடைய ஆயத்த படையாக கொண்டு வரும்படியாக நீர் ஒரு புதிய அபிஷேகத்தை இவர்கள் மீது ஊற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா பிசாசின் கட்டுகளையும் உடைத்து போடுகிறோம். எல்லா உலகத்தினுடைய தோல்வியான ஆவிகளை உடைத்து போடுகிறோம். எல்லா வேற்றுமை ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் விரட்டி கட்டுகிறோம் சுவாமி. தேவனுடைய அபிஷேகம் ஒவ்வொரு மீதும் வந்து இறங்கும்படியாக நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் நீங்கள் செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நான் ஜெபிக்கின்றேன். பிதாவே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தை நீ கனப்படுத்தி நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை ஒவ்வொரு உள்ளத்திலும் எழுதும்படியாக நான் ஜெபிக்கின்றேன். தேவனுடைய வார்த்தையின் மீது ஒரு புதிய வாஞ்சை ஏற்படும்படியாக நான் ஜெபிக்கின்றேன். நீ அவ்வாறு எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி சுவாமி. எல்லா நோய் நொடியை இயேசுவின் நாமத்தில் சபித்து போட்டு ஒவ்வொருவரும் தேவனுடைய கரத்தனால் அவர்களை மூடிக்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கின்றேன். நீ அவ்வாறு செய்வதற்காக நன்றி. இந்த அரங்கம் முழுவதும் கர்த்தருடைய வல்லமை சூழ்ந்து இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் தூய பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்ச நேரம் உங்களோடு நான் தேவனுடைய வார்த்தையை பேசுகிற என்னுடைய இருதயம் அவ்வளவு என்கரேஜ் ஆகிட்டு, அவ்வளவு உற்சாகப்படுத்தினார். நாங்கள் இல்லாத ஒரு குறைத்தான், இருந்தாலும் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சாட்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருக்காக வல்லமையாக ஜீவிங்க. God bless you.